சில விஷயங்கள பார்க்கும்போது, இன்னும் இது மாறலையா? இன்னும் அப்படிதான் இருக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே? இன்னும் எப்பதான் இது மாறப்போகுது அப்படின்ற அளவுல கேள்வி கேட்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வருது சில செய்திகள பார்க்கும்போது. கடந்த மாதம் மே மாதம் அதாவது கடந்த மாதத்துடைய நடுப்பகுதியில மோட்டார் வாகன திணைக்களத்தில லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால மோட்டார் வாகன உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. 40,00,000 லஞ்சம் வாங்கினாங்க. அந்த பணத்தோடயே அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது நடவடிக்கைக்கு பின்பு அவங்க விளக்கமறியல்ல வைக்கப்பட்டாங்க. அதுக்கான மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வருது. ஆனா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்பட்ட நாள் இருக்கு தானே, அந்த நாள் அவங்க அன்றைக்கு தான் அந்த பணம் வாங்கியிருக்காங்க. இந்த வாங்கப்பட்ட பணத்தோட அதாவது வாங்கும்போது கைது செய்யப்படல. இந்த பணம் வாங்கப்பட்டதாக தகவல் கிடைச்சது பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவங்கள போய் பரிசோதனை செஞ்சு அந்த பணத்தோட அவங்கள கைது செஞ்சாங்க. ஆனா, அந்த அந்த பணம் அவங்க வாங்கிய அந்த நாள்ல அதிகாலை அந்த நாள் அதுக்கு முதல் நாள் 2 மணிலிருந்து இரவு 2 மணிலிருந்து சிசிடிவி காட்சிகள் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது பாருங்க, எவ்வளவு நுணுக்கமா, துல்லியமா இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த மாரியான அந்த அந்த ஊழல் விஷயங்கள் கடந்த காலத்துல இருந்த மாரியே இப்பயும் இருக்கு. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் இதெல்லாம் தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க. இதுல இருக்க இன்னுமொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிசிடிவி காட்சி தான் இந்த சம்பவத்தினுடைய பிரதானமான, முக்கியமான சாட்சியே. ஆனா, அந்த சாட்சியே இப்ப அது டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. அது எங்கேயும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா, அத திரும்ப எடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யப்படுதா சொல்லப்படுது. ஆனா, இப்ப இருக்க தொழில்நுட்பத்துல அதெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா, இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதையும் மீறி இத தெரிஞ்ச ஒருத்தர் செய்யப்பட்டிருந்தா, இத எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த மாரி விஷயங்கள் நாட்ல தொடர்ந்தும் நடக்கத்தான் செய்து. இது மிகப்பெரிய அளவான கையங்களவாக பிடிபட்ட ஒரு லஞ்ச ஊழல் தொடர்பான ஒரு கைது நடவடிக்கை. அதனுடைய ஆதாரமே இப்ப இல்ல அப்படின்னும்போது, எங்க போய் நிக்குது அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தான் இன்றைய நாள்ல பார்க்க கிடைச்சது. இது ஒரு வித்தியாசமான செய்தியாக இருந்தது. காரணம் என்னன்னா, இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இவ்வளவு விஷயத்துல முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா கூட இன்னும் இந்த விஷயங்கள் அப்படியே இருக்கு. அந்த மாரியான விஷயங்களே இன்னும் அதே அளவு தான் இருக்கு. அப்படியான அதிகாரிகளும் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றது இந்த செய்தி நமக்கு அப்படி வெளிப்படையாகவே சொல்லுது. ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல ஒரு சம்பவம் நடந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும். துறைமுகத்துல கண்டெய்னர்கள வெளிய விட முடியாம பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. வாகனங்கள் கண்டெய்னர எடுத்து போற வாகனங்கள் பார்க் பண்ண முடியாத இடம். ஏன் அந்த கண்டெய்னர்கள் வந்து தாமதமானது அப்படின்னு சொன்னா, இப்ப அ அத வந்து செக் பண்றவங்க சரியான இடத்துக்கு வராங்கல்ல. 24 மணித்தியாலமும் வேலை செய்றதுக்கு ஆட்கள் இல்ல. இந்த மாரியான பல குறைபாடுகளால இந்த கண்டெய்னர்கள கிளியர் பண்ண முடியாம அந்த கண்டெய்னர்கள் அப்படின்றது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள். இதுல அத்தியாவசிய பொருட்களும் இருக்கும். எல்லா பொருட்களுமே இருக்கும். இது எல்லாமே தாமதமாகவே இருந்தது. இதுக்கு பிறகு இது இப்ப சுமூகமாக கொண்டு வரப்பட்டாலும், இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு 323 கண்டெய்னர்கள சோதனையே செய்யாம, அதுக்குள்ள இன்னர் பார்க்காம வெளியில அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்களுடைய பணிப்புரையின் பேர்ல சுங்க அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட பணிப்புரையில் தான் இந்த கண்டெய்னர்கள் எல்லாமே எந்தவித பரிசோதனையும் செய்யாம வெளியில அனுப்பினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த நேரமே வைக்கப்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போனாலும் கூட, இப்ப இது பெரிய ஒரு பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. விமல் ரத்நாயக் அவர்கள நீங்க கைது செஞ்சே ஆகணும். இவருக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தே ஆகணும். காரணம்னா, இவருடைய பணிப்புரையின் பேர்ல தான் இந்த 323 கண்டெய்னர்களும் வெளியில கொண்டு போயிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருந்துன்னு தெரியல. காசு இருந்ததா? அல்லது ஆயுதங்கள் இருந்ததா? எதுவுமே தெரியாது. 323 கண்டெய்னர்கள். இது எப்படி சாத்தியமானது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இப்ப அவருக்கு மேல, அரசாங்கத்துக்கு மேல முன்வைக்கப்படுது. ஆனா அரசாங்க பக்கமாகவோ அல்லது அவர் பக்கமாகவோ இது தொடர்பான விளக்கங்கள் எதுவும் இதுவரையில முழுமையா சொல்லப்படல அப்படின்றதும் கூட ஒரு முக்கியமான விஷயம் தான். இன்றைய நாள்ல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர சிஐடில ஒரு முறைப்பாடு செஞ்சிருக்காரு இது தொடர்பாக. அ இந்த விஷயத்தை எதிர்த்து, இந்த நடவடிக்கையை எதிர்த்து ஒரு அமைப்பால இன்றைய நாள்ல எதிர்ப்பு பேரணி ஒன்றும் நடந்திருக்கு. இது ஒரு பேசுபொருளான ஒரு விஷயமாக இப்ப மாறிக்கொண்டு இருக்கு. ஒரு நேரத்துல நம்மளுடைய இலங்கையினுடைய கையிருப்பு ஒரு நேரம் என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இலங்கையினுடைய கையிருப்பு அப்படின்றது இந்த வடிவேல் இந்த பொக்கெட்ல இருந்து எடுத்து காட்டுற மாரி எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி தான் இருந்தது. இப்ப இலங்கையினுடைய கையிருப்பு எவ்வளவு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இடத்த எட்டியிருக்கு அப்படின்றது மட்டும் நிச்சயம். ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல ஒரு 5 மில்லியன் அல்லது $10 மில்லியன் கூட இருக்கா நமக்குன்னு தெரியாத அளவுல இருந்தது. ஏன்னா யாருக்குமே தெரியாது கையிருப்புல எவ்வளவு இருக்குன்னு. அந்த அளவுக்கு காசே இல்ல. நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கா, இல்ல எதிர்பொருள் வாங்குறதுக்காண்ட எந்த விதத்திலயும் நமக்கு காசு இல்லாம இருந்த டைம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப இலங்கையினுடைய கையிருப்பு அப்படின்றது 6.284 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 6.284 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கையினுடைய கையிருப்புல இப்ப இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா இந்த மே மாதத்தினோடு கடைசி வரைக்குமான கணக்கெடுப்பின்படி இந்த கையிருப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோடியில நாம சொன்னோம்னு சொன்னா 1,87,915 கோடி.
இலங்கையினுடைய கையிருப்புல இப்ப இருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்துல அல்லது கடந்த 2 வருஷத்துக்கு முதல்ல பல அரச ஊழியர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு 5 வருஷம் லீவு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. எந்த நாட்டுக்கு நீங்க போய் வேலை செய்யலாம் அப்படின்ற. அந்த வெளிநாட்டு வேலை செய்றவங்க இப்ப வங்கிகள் மூலமாக பணம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம புலம்பெயர்ந்து இருக்கிற மக்கள் கூட இப்ப வங்கிகள்லயும் பணம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெளிநாட்டில இருந்து கிடைக்கப்பெற்ற வேலை செய்றவங்களுடைய பணம் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? ஒரு மாசத்திலேயே, அதாவது கடந்த மே மாதத்துல மட்டுமே 647.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், 64,070 கோடி வெளிநாட்டுல வேலை செய்றவங்க வங்கிகள் மூலமாக இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற பணம். பாருங்க இவ்வளவு பெருசண்டு. இந்த 6 மாசத்துல, இந்த மே மாதம் வரைக்கும் இலங்கையில இருந்து வெளிநாட்டுகளுக்கு போய் அவங்க வெளிநாட்டுல உழைக்கிற காசை வங்கிகள் மூலமாக இலங்கைக்கு அனுப்பின பணத்தினுடைய தொகை 3.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 3.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். கோடியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா 9,27,272 கோடி ரூபாய். மிகப்பெரிய அளவான தொகை இப்பொழுது வெளிநாட்டுல இலங்கையிலிருந்து போய் வேலை செய்யறவங்களுடைய பணமாக இலங்கைக்குள்ள வந்து சேருது. பெரிய அளவான ஒரு வருமானத்தை இலங்கை இப்பொழுது இந்த விஷயங்கள்ல எட்டி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது உத்தியோகபூர்வமா இன்றைய நாள்ல பார்த்த ஒரு செய்தியாக இருக்கு. ரைட். இதோட சேர்த்து 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துல பலதரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதியுடைய முக்கியமான பணிப்புரை இன்றைய நாள்ல அது தொடர்பான அதிகாரிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. அதுல சொல்லப்பட்டதுதான் இந்த வருஷம் பட்ஜெட்ல என்னென்ன துறைகளுக்கெல்லாம் காசு ஒதுக்கப்பட்டதோ அது அவ்வளவும் பாவிக்கப்பட வேண்டும், அவ்வளவும் இந்த வருஷத்தோடயே முடிக்கப்படணும், இந்த வருஷத்துல அந்த அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படணும் அப்படின்ற கட்டாயமே படுத்தப்பட்டிருக்கு. என்றால் கடந்த கால ஆட்சி காலங்களில் ஒதுக்கப்படும், ஆனா நடக்காது. அந்த காசு அப்படியே தான் இருக்கு. முன்னாடி வேறதாக தேவைக்கு பயன்படுத்தப்படும். வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துல முல்லைத்தீவினுடைய வட்டுவாகல் பாலத்தினுடைய அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்படும். இதுக்கு 100 கோடி ஒதுக்கியிருந்தாங்க இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட்ல. வருஷம் இதுக்கான பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 100 கோடி காணாது. இன்னும் பெரிய அளவான அபிவிருத்தி இன்னும் வருஷம் இதுக்கான தொகை ஒதுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்கள்ல இது குறிப்பா வடமாகாணத்தினுடைய பகுதியை சொல்லணும்னா கடந்த ஆட்சி காலமா இருக்கட்டும், கடந்த வருஷங்களா இருக்கட்டும், போன கடந்த காலங்களா இருக்கட்டும், இந்த அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படுகின்ற வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற பணம் பாவிக்கப்படாமலே மீண்டும் அந்த இடத்துக்கு ஒதுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த முறையாவது சரியா பயன்படுத்துங்க. மக்களுடைய அபிவிருத்திகள், பாதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, பயன்படுத்துங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாள் அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ச்சி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.